வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ராகு கேது தனித்து இருந்தால் பலன்கள். நம்ம ஜாதக கட்டங்களில் ராகு கேது தனித்து இருந்ததுன்னா எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி பலன்கள் தான் ஒரு சின்ன பதிவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுள்ள வரிசையாக வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கலாம். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோட சேர்ந்து 1 year டிப்ளமா நான் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆரம்பத்தில் பிரபஞ்சம் எனக்கு அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்பு போலாம். ராகு கேது தனித்து இருந்தால் என்ன பலன்கள், அதுதான் இன்னைக்கு. மேஷம் ராகு, அதே 7ஆம் வீட்டில் துலாம் கேது. மேஷம் ராகு துலாம் கேது இருந்தால் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஞானிகள் ஆவார்கள். மொத்தத்தில் வைத்தியர். இது ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது. விருச்சிகத்தில் கேது உச்சம், ரிஷபம். அப்போ நீச உச்சமாவதால் மாமா சித்தப்பா வீட்டில் வசிக்கும் சூழல் இவர்களுக்கு ஏற்படும். ஓகேவா. அடுத்து மிதுனத்தில் ராகு, தனுசில் கேது, தனியார் வங்கி பணி, அமைச்சர்கள் ஆவார்கள் இவர்கள்லாம். கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது, ஞானவான், கவிஞர், இல்லத்து துறவியாக ஆவார்கள். அடுத்து சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் கேது, மிருதங்க வித்துவான், திடீரென கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள். கன்னிராகு, மீனம் கேது, வெளிநாடு சென்று செல்வம் சேர்க்கும் வாய்ப்பு கிட்டும். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இதில் ராகு இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க தான். ஆக்சுவலாக ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி இவ்விடத்தில் கருணாகம் வீட்டிருக்க பூமேடை தனியில் திகழும் ராஜயோகம். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் ராகு கேதுவின் அமைப்பு எப்படி இருக்குது என்பதை பார்த்து பலனை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.